இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் சிறப்பு நாட்களாக இருக்கிறபடினால பெத்லகேமின் நாயகன், பெத்லகேமின் ரட்சகர், பெத்லகேமின் ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்கிற நிறைய தலைப்புகளிலே நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாளிலேயும் பெத்லகேமை குறித்து மூன்றாவது ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நேற்று ரூத்தை பற்றி பார்த்தோம், இன்றைக்கு நகோமியை பற்றி பார்க்கலாம். நகோமி என்றாலே இன்பம் என்பது பொருளாகும். அன்றைக்கு ஒரு தேவ மனுஷன் நகைச்சுவையாக சொன்னார், நகோமி என்றால் ஸ்வீட்டி என்பது பொருளாகுமா. இனிப்பானவர்கள், இனிப்பான பெயருடைய குடும்பத்தில் அங்கே இனிப்பு இல்லை, அங்கே இன்பம் இல்லை, அங்கே துன்பம் தான் காணப்பட்டது. எதற்காக இந்த துன்பம் காணப்பட்டது? தேவன் வைத்த இடத்துல அவள் இல்லாதனால. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் அவர்கள் ஒரு கோடரியை கொண்டு போனார்கள். இரவலாக வாங்கப்பட்ட கோடரியை கொண்டு போன போது, மரம் வெட்டுவதற்கு காட்டுக்குள் சென்ற போது அந்த கோடாரியை பயன்படுத்தினார்கள். அப்படி கோடாரியை பயன்படுத்தின பொழுது திடீரென்று சொல்லி அந்த கோடரியானது தண்ணீருக்குள் விழுந்து விட்டது. உடனே தண்ணீருக்குள் விழுந்த போது எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார்கள், ஐயா, இரவலாக ஒரு கோடாரியை வாங்கிட்டு வந்தோம், மரத்தை வெட்டுவதற்காக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், இப்பொழுது அது விழுந்து விட்டது, நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இப்பொழுது ஒரு பெரிய கஷ்டமான நிலைமையில, ஒரு நஷ்டமான நிலைமையில, ஒரு வேதனையான நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்ன காரியம் என்னவென்றால், அது எங்கே விழுந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே இழந்தோம், எங்கே விழுந்தோம், எந்த சூழ்நிலையிலே நாம் தவறினோம் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்வோமேனால், அந்த இடத்திற்கு அதிலிருந்து நாம் திரும்பி வருவோமேயானால் நிச்சயமாகவே இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆகவே எலிசா தீர்க்கதரிசி சொன்னதான காரியம் என்னவென்றால், எங்கே விழுந்தது என்று கேட்ட பொழுது அந்த இடத்தை சுட்டி காண்பித்தார்கள். சுட்டி காண்பித்த பொழுது அந்த விழுந்து போன, மூழ்கி போன அந்த கோடரியை மிதக்கும்படி செய்தார். திரும்ப அவருடைய கையில் கொடுத்தார். மாபெரும் அற்புதம் நடந்தது. எந்த இடத்துல இழந்தார்களோ, எந்த இடத்துல வேதனை கண்டார்களோ அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு போனார்கள். இதே போல இவர்கள் பஞ்சகாலத்தில் அந்த அப்பத்தின் வீட்டிலே அமர்ந்திருப்பார்களேனால் நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு செழிப்பு நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் தேவ சித்தத்துக்கு இடம் கொடாதபடி, மனித சித்தத்துக்கு இடம் கொடுத்தபடினால இன்பம் என்று அழைக்கப்பட்ட அந்த குடும்பம், இன்பம் என்கிற நகோமியுடைய வாழ்க்கையிலே துன்பம் வந்தது. துன்பம் வேதனைக்கு காரணமாயிற்று, கண்ணீருக்கு காரணமாக இருந்தது. புருஷனை இழக்க, பிள்ளைகளை இழக்க, எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சந்திக்க சித்தம் கொண்ட பொழுது வேதம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ சந்திப்பு, மனித சந்திப்பு அல்ல, தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மை தேடி வந்தாரே, நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாரே. மனித சந்திப்பு அல்ல, தேவ சந்திப்பு. இதை உணர்ந்த அன்றைக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்ட பொழுது, நகோமி தன்னுடைய கணவனை இழந்தாலும், பிள்ளைகளை இழந்தாலும், மீண்டும் அவர்களை இழந்திருந்து ஆண்டவர் பெத்லகேமிலே ஜனங்களை சந்தித்தார். மீண்டும் அங்கே ஆகாரம் வந்து சொல்லி திரும்பி பெத்லகேமுக்கு வந்தார்கள். பெத்லகேமுக்கு வந்த அந்த நகோமியுடைய வாழ்க்கையிலே மாபெரும் மறுமலர்ச்சி, மாபெரும் வாழ்வு, புது வாழ்வு கிடைத்தது. அந்த புது வாழ்வின் மூலமாக தேவராஜ்யம் கட்டப்பட்டது. அங்கே போவாசுடைய திருமணம் நடைபெற்றது. போவாசுடைய குடும்பத்தில் ஓபேத் வருவதை பார்க்கிறோம். ஓபேத் வம்சத்தில் இயேசு வந்தார். ஆரம்ப நாட்களிலே இழப்பு, கஷ்டம், துன்பம், வேதனை, கண்ணீர், அந்த துன்பத்தை மாற்றி இன்பம் என்று அழைக்கப்பட்ட குடும்பத்தில் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாகிற தேவன் அன்றைக்கு நகோமியுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் அவ்விதமாக செய்வாராக. Let us go to Bethlehem. பெத்லகேமுக்கு வருவோம். பெத்லகேமின் ராஜாவை காண்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எழுந்து போனதை திரும்ப பெற கர்த்தர் கிருபை செய்வார். May God bless you.